Alan is paid $940 a month. ஒரு மந்த்துக்கு $940 கொடுக்குறாங்க. His employer increases his wage by 3%. 3% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரி, 3% எதுலேருந்து 3% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? சும்மா +3 போட போகிறாங்களா? கிடையாது. அவங்க ஏற்கனவே எவ்வளோ சேலரி வாங்குறாங்களோ அதிலிருந்து 3% இன்க்ரீஸ் பண்ணுவாங்கல்ல. அப்போ 3% ஆஃப் ப்ரீவியஸ் சேலரி. என்ன சேலரி அது? 940. அப்போ 940லேருந்து 3% இன்க்ரீஸ் பண்ணி தரப்போகிறாங்க. இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே 940 வாங்கிட்டு இருக்காங்க, அதுலேருந்து 3% இன்க்ரீஸ் பண்ணி தான் தரப்போகிறாங்க. அப்போது 940 + 3%. கரெக்டா? ஸோ 3% 940. 940ல் 3% எவ்வளோங்கிறது முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும்னா டிவைடட் பை 100. ஆஃப்ன்னு இருந்தால் மல்டிப்ளிகேஷன் 940. இப்போது நியூமரேட்டரில் இருக்கிறதும் டினாமினேட்டரில் இருக்கிறதும் காமன் ஃபேக்டரெல்லாம் டிவைட் பண்ண முடியும்னா பண்ணலாம். ஸோ நான் ஒரு 0க்கு ஒரு 0, விச் மீன்ஸ் டிவைடட் பை 10. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிவைடட் பை 10 பண்ணுறோம். ஓகே, அப்போ 3 × 94, 27, 28, 282 டிவைடட் பை ஒரு 10. அப்போ 28.2 கிடைக்குமா? $28.2 அவருக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. நம்ம 3% இவ்வளோ தான் கிடைக்காது, இது இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். அப்போ இந்த 3%க்கு பதிலாக 28.2 கிடைக்கும். ஸோ அவரோட டோட்டல் வேஜ் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் வேஜஸ் $940 + $28.2 ஆட் பண்ணோம்னா $968.2 அவருக்கு நியூ வேஜ். ஓகே.